உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உங்களோட நான் கலந்து ஆலோசிக்க போகிறேன். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்பில் நடைபெற்ற ஒரு மிகவும் ஒரு மன வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். தாய் தந்த விட்ட பிள்ளையால் இன்றைக்கு ஒரு மகளினுடைய உயிர் பரிதாபமாக பறிபோன ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்களோட கதைக்க போகிறோம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்பில் கழனி உங்களுக்கு தெரியும். இந்த கழனியில் இருக்கிற ஒரு 22 வயது மகள்தான் தற்கொலை செய்து மரணம் அடைஞ்சிருக்கிறார். குறித்த விடயம் பற்றி தெரிய வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், குறித்த அந்த யுவதியினுடைய பெற்றோர், அதாவது அவருடைய அப்பாவும் அம்மாவும் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக சண்டையிட்டு கொண்டே வந்திருக்கணும். இதனால் அந்த பெண் யுவதி மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார். என்ன சொன்னால், தொடர்ச்சியான சண்டை, நிம்மதி இல்லை, என்ன செய்கிறது, எவ்வளோ சின்னாலும் இவள் கேட்கிறோம் இல்லை, இவள் சண்டை பிடிக்கணும். ஒரு வீடுகளில் இப்போ அம்மா அப்பா டெய்லி சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அதை பார்த்து கொண்டு இருப்பாங்க. நாளைக்கு சில பேர் வீட்டுக்குள்ளேயே சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வெளியே ஒருத்தருக்கும் தெரியாத மாதிரி சண்டை பிடிக்கணும். சிலர் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெருசாக சண்டையெல்லாம் பிடிக்கணும். அது சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. கொஞ்சம் ஒரு 16-15 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு அது பெரிய ஒரு அவமானமாக தான் கருதுவாங்க. வெளியே போய்க்கு என்னடாப்பா அவங்கள வீட்டு ஒரே அடிபட்டு இருக்கிறாங்க, வீட்டு தூசணமாக தான் நடந்தது, ரோட்டால் போய்க்க இப்படியெல்லாம் சொல்லிக்க அவர்களுக்கு மிகுந்த ஒரு வேதனை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். இப்படி நான் எனக்கு தெரிஞ்சவர்கள் வீட்டில் தாய் தந்து சண்டை பிடிக்கிறார், வீட்டை விட்டு வெளியே போன பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். அதை விட வீட்டை நிம்மதி இல்லைன்னு சொல்லி ஒருவரோட காதலித்து அம்மா அப்பாக்களை வேதனைப்படுத்துகிற நோக்கம் இல்லை, ஆனால் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்குது. இதுக்கு நான் என்னுடைய ஒரு துணையை ஒன்றை தேடிக்கொண்டு நான் வெளியேறிடணும் இந்த வீட்டை விட்டுன்னு சொல்லி வெளியேறினாக்கள் இருக்கணும். அதை விட தொடர்ச்சியான இப்படியான சண்டைகளை தாங்கி கொள்ளாமல் தற்கொலை செய்தவர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். குடும்பங்களில் சண்டைகள் வாரது வளமை. கணவன் மனைவி சண்டை பிடிக்காமல் எந்த குடும்பமும் இருக்காது. எப்படியோ ஏதோ ஒரு விஷயங்களில் இருவருக்கும் இடையில கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அந்த சண்டை மிகுந்த அதை விட இப்போ இருக்கிற இறுக்கத்தன்மையை விட இன்னும் நல்ல ஒரு மன ரீதியான ஒற்றுமையை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். சிலர் அதிக அளவில் போதைப் பொருட்களை பயன்படுத்தி மன ரீதியாக பாதிக்கப்பட்டு சண்டை பிடிக்கிறார்கள் இருக்கிறாங்க. அவர்களை திருத்தி இயலாது. ஆனால் அப்படி இல்லாமல் சில தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சி ஒன்று சேர்ந்து அதை விட மன உறுதியோடு வாழ்கிற குடும்பங்கள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சண்டை பிடிக்க உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். தொடர்ச்சியாக நீங்கள் சண்டை பிடிக்கிறதால வளர்ந்து வர அந்த பிள்ளைகளுடைய மனதில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினு சொன்னால் இப்படியான தற்கொலை முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 22 வயது யுவதி வீட்டில் சண்டை நடந்து கொண்டதால் மிகுந்த வேதனையோடு ஒரு கடிதம் ஒன்றை வீட்டில் எழுதி வச்சு போட்டு தன்னுடைய மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு அந்த கழனியிலேருந்து உங்களுக்கு எல்லாம் தெகிவலை தெரியும். கொழும்புல இந்த தெகிவலை ஷூன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குதாரு. அப்போ அந்த தெகிவலை ரயில்வே ஸ்டேஷன் அடிக்கு போயிட்டு அந்த பைக்கை நிறுத்தி போட்டு ட்ரெயினில் பாஞ்சு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வந்திருக்குது. ஸோ அந்த கடிதம் இப்போ கிடைக்க பெற்றிருக்குது. அந்த கடிதம் கழுவுவலை, கொழும்பில் இருக்கிற கழுவுவலை மரண விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அவனுடைய தற்கொலை, அதாவது மரணம் தொடர்பான மரண விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இது கொழும்பில் ஒரு பெரும் துயர சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஒரு யுவதி வீட்டில் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, தனக்கு ஒரு காதல் தொழிலில் தான் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் இல்லாட்டி ஒரு விஷயத்தில் தோற்று போயிட்டேன் என்று சொல்லி தற்கொலை செய்கிறவர்கள் மத்தியில் ஒரு தந்தை தாய் சண்டை பிடிக்கிறதால வேதனை அடைஞ்சு ஒரு பிள்ளை இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டது மிகுந்த மனவருத்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக இருந்திருக்குது. இதான் சொந்தங்களே, வீடுகளில் சண்டை பிடிக்கிறது வளமை. அதுக்கு சண்டையை ஊக்குவிக்கல, சண்டை வராத குடும்பம் இருக்காது. இருந்தாலும் உங்களை நம்பி உங்கள் ஊடாக பிறந்தவர்களால் உங்களுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு மன ரீதியான எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாத வகையில் உங்களுடைய எந்த ஒரு செயற்பாடாகவும் இருக்கணும். நீங்கள் செய்கிற அந்த சின்ன பிள்ளை உங்களுக்கு வர அந்த சின்ன கோபத்தால் இன்றைக்கு உங்களோட பிள்ளைகளை இழக்கிற ஒரு சூழ்நிலை. குறித்த தாயும் தந்தையும் இன்றைக்கு ஏன் சண்டை பிடிச்சோம், பேசாமல் இருந்திருக்கலாமே, பிள்ளை அப்பையும் சொன்னிச்சு சண்டை பிடிக்காது நாங்கள் அப்பயே இந்த சண்டையை நிறுத்தியிருந்தோம்னு சொன்னால் இன்றைக்கு இந்த பிள்ளை உயிரோடு இருந்திருக்குமே என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் கவலைப்பட போகிற ஒரு விஷயம் அந்த பிள்ளையோட கிடைச்சிட்டுது. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.